தேவனுடைய வார்த்தை உங்களில் பலன் கொடுத்தால், உங்கள் இருதயமாகிய நிலத்தில் தேவனுடைய வார்த்தை விதைக்கப்படும் பொழுது உங்க வாழ்க்கையில் அது பலன் கொடுத்தால் நீங்களும் பலன் கொடுப்பீர்கள். உங்களுடையவைகள் ஒவ்வொன்றும் பலன் கொடுக்கும். அதுதான் ரகசியம். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து, தேவனுடைய வார்த்தை உங்களில் பலன் கொடுத்தால் உங்களுடையவைகள் ஒவ்வொன்றும் பலன் கொடுக்கிறதா இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு தான் தேவன் நம்முடைய கரங்களிலே அவருடைய வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு. நாம் தேவனிடத்தில் வரும் பொழுது அவருடைய வசனங்களை கொடுக்கிறார். இந்த வசனத்தில் நம்ம பலன் கொடுக்கிறவர்களாக இருந்துட்டோம்னா நம்முடையவைகள் எல்லாம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். குறிப்பாக நாம் பலன் கொடுக்கிறவர்களாக இருப்போம். வாசிங்களேன், உபாகமம் புஸ்தகம் 28வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அல்லேலூயா. இந்த உபாகமம் 28வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் இருந்து 12வது வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதங்கள், அதாவது நாம் கொடுக்கிற ஆசீர்வாதம், நம்மிடத்தில் உள்ளவைகள் கொடுக்கிற ஆசீர்வாதம், நம்முடையவைகள் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அதாவது தேவன் நம்ம வசிக்கிற பட்டணத்தில் மற்றவங்களை விட நம்மளை சுகத்தில், பாதுகாப்பில், செழிப்பில், புகழ்ச்சியில் உயர்த்தி வச்சிருப்பார். நம்ம பட்டணத்திற்கு அடுத்து இருக்கிற இடங்கள்லையும் நம்மளை அறியாதவர்கள் இருக்க முடியாது. அந்த அளவிற்கு தேவன் நம்மளை பட்டணத்திலும் ஆசீர்வதித்திருப்பார், வெளியிலையும் ஆசீர்வதித்திருப்பார். அதாவது நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அதாவது நாம் பலன் கொடுக்கிறவர்களாக மாறிவிடுவோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நம்மிடத்தில் இருந்து வெளிப்படும். அல்லேலூயா சொல்லுவோமா? 2வது பார்த்தீங்கன்னா நம்முடையவைகள் 28வது அதிகாரத்தில் 4வது வசனம் சொல்லுகிறது, உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் நிலத்தின் கனியிலும் உன் ஆடுகளின் பெருக்கமும் உன் மாடுகளின் மந்தைகளுமாகிய மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அதாவது இது நம்முடையவைகள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. உன் கற்பத்தின் கனி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். பிள்ளைகள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள், சுகத்தில் சிறந்து விளங்குவார்கள். அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையெல்லாம் அருமையானதாக இருக்கும். அந்த அளவிற்கு தேவன் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதத்தில் நடத்துகிற தேவன், ஆசீர்வதித்து நடத்துகிற தேவன்.
நம்முடைய பிள்ளைகள் பலன் கொடுக்கிறவர்களாக, நமக்கு பலன் கொடுக்கிறவர்களாக, அவங்களுக்கு அவர்கள் பலன் கொடுக்கிறவர்களாக கர்த்தர் மாற செய்கிறவர். அல்லேலூயா. முதல்ல நம்மளை, ரெண்டாவது நம்முடைய பிள்ளைகளை, உயிருள்ள மிருக ஜீவன்களை, மூன்றாவது ஒரு காரியம் சொல்கிறது 28:8 உன்னுடையது, நம்முடையது. வாசிங்களேன். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும், கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும், நீ கையிடும் எல்லா வேளையிலும், நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார், உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். இதுதான் நம்முடைய வேலை. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், உங்களுடையதில் ஆசீர்வாதம். இந்த பக்கம் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், உங்களுடையதில் ஆசீர்வாதம். என் வேலை ஆசீர்வதிக்கப்பட்டுறாதா? என் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்பட்டுறாதா? என்னுடைய விவசாயம் ஆசீர்வதிக்கப்பட்டுறாதா? என் கடனெல்லாம் தீந்துராதா? என் கஷ்டமெல்லாம் தீந்துராதான்னு நினைக்கிறீங்கல்ல, ஆண்டவர் அதுலேயும் பலன் உண்டாக செய்வார், அதுலேயும் பலன் உண்டாக செய்வார். ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். முதல்ல நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், இரண்டாவது உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், மூன்றாவது உன்னுடைய வேலை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், பலன் கொடுக்கிறதாக இருக்கும். இப்படி இவைகள்லாம் பலன் கொடுக்கும் பொழுதுதான் 12வது வசனம் சொல்லுகிறது, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் போனதற்கு காரணம் வார்த்தை என்கிற பலனை கொடுக்காததுனால தான். இங்கே முதல் 2 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கட்டளைகளின்படி செய்ய கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களெல்லாம் ஓ மேலே பலிக்கும், உன் பிள்ளைகள் மேலே பலிக்கும், உன்னுடைய வேலைகள் வியாபாரங்கள் மேலே பலிக்கும். வார்த்தை என்கிற பலன் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படணும். இன்னைக்கு மக்களுடைய நிலை இந்த வசனங்களின்படி இல்லாமல் கடன் வாங்குகிறவர்களாகத்தான் காணப்படுகிறார்கள், கடன் கொடுக்கிறவர்களாக காணப்படலை. அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. அதுக்கு காரணம் தேவனுடைய வார்த்தையின் பலன் கொடுப்பதற்கு பதிலாக பாரம்பரிய பழக்க வழக்கங்கள், சடங்காச்சாரியங்கள் அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையில் பலனாக வெளிப்படுகிறது. உங்கள் வீட்டில் ஒரு நல்லது நடந்தாலும் ஒரு கெட்டது நடந்தாலும் தேவனுடைய வார்த்தையின்படி அது செய்யப்பட வேண்டும் என்கிற நிலை இல்லை. உலகம் எதை செய்து, உலகத்தின் பழக்க வழக்கம் என்ன, உலகத்தின் பாரம்பரியங்கள் என்ன, அதுதான் என் வீட்லேயும் நடக்கணும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பலன் கொடுக்கிறது இல்லை. ஆனால் இந்த தேவனுடைய வார்த்தையை வாரந்தோறும் வந்து கேட்குறீங்க, கைகளில் வச்சிருக்கிறீங்க, படிக்கவும் செய்கிறீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தேவனுடைய வார்த்தையின் பலன் இல்லை. அதனால தான் உங்களுடையதில் பலன் இல்லை. அதுதான் ரகசியம். அல்லேலூயா. இந்த பரிசுத்த வேதாகமம் வீணான ஒரு புஸ்தகம் அல்ல. இந்த தேவனுடைய வார்த்தை வீணானது கிடையாது. உங்களுடையவைகள் நீங்கள் வீணாய் போய்விடாதபடிக்கு பலன் கொடுக்க செய்யக்கூடியது தான் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், தேவனுடைய வார்த்தை என்கிற பலன் கொடுங்க. நல்ல கையை பிடிச்சி சொல்லுங்களேன், தேவனுடைய வார்த்தை என்கிற பலன், தேவனுடைய வார்த்தையின் பலன் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். ஆனால் அந்த பலனை இன்னைக்கு பார்க்க முடியலை. நான் ஒரு வீடியோ பார்த்தேன்.
ஒரு வாலிப மகளாக, ஒரு சிறு குழந்தை ஒரு வாலிப மகளாக ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பு அந்த மகளுக்கு ஒரு விழா நடத்துகிறார்கள். மேடையிலே அந்த மகள் உட்கார்ந்திருக்கிறாள். அந்த மகளுக்கு முன்னாடி அவங்களுடைய பாஸ்டர் பாடல் பாடிக்கொண்டிருக்கிறார். பக்கத்தில் ஒரு லேடி, ஒரு குழந்தை கழுத்தில் மாலையை போட்டு, இந்த பிள்ளைக்கு மாலையை போட்டு உட்கார்ந்திருக்கிறார்கள். அது என்ன மாப்பிள்ளை? துணை மாப்பிள்ளை. என்ன மாப்பிள்ளை? துணை மாப்பிள்ளை. எங்க ஐயா பைபிளில் போட்டிருக்குது? ஊழியக்காரங்களும் இதை கண்டுகொள்ளுகிறது இல்லை. இப்படியெல்லாம் பாரம்பரியங்களுக்கும் சடங்காச்சாரியங்களுக்கும் பழக்க வழக்கங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தா நீ எப்படி கடன் வாங்காமல் கடன் கொடுப்ப? ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப. இதுதான் தேவனுடைய பிராமிஸ். ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்கு இல்ல, அநேகம் ஜாதிகள் உன்னிடத்துல கடன் வாங்குவாங்க. நீ கடன் வாங்க மாட்ட, கடன் கொடுப்ப. ஏன்னா முதல்ல நீ ஆசீர்வதிக்கப்படுவ, 2வது உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, உன் வீட்டில் இருக்கக்கூடிய மிருக ஜீவன்கள் ஆசீர்வதிக்கப்படும், 3வது பார்த்தீங்கன்னா நீ கையிட்டு செய்கிற வேலை, வியாபாரம், விவசாயம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உன் களஞ்சியத்தில் தானியம் நிறைஞ்சிருக்கும், உன்னுடைய வேலையில ஆசீர்வாதம் பெருகும். இப்படியெல்லாம் நீ ஆசீர்வதிக்கப்படும் பொழுதுதான் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப, நீயோ கடன் வாங்காதிருப்ப. இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும்னா நம்முடையவைகள் பலன் கொடுக்கணும். நம்முடையவைகள் பலன் கொடுக்கணும்னா நம்மிடத்துல விதைக்கப்படுகிற இந்த தேவனுடைய வார்த்தை நம்மிடத்துல பலன் கொடுக்கணுமே. நம்மிடத்துல விதைக்கப்படுகிற, நம்மிடத்துல அறிவிக்கப்படுகிற இந்த தேவனுடைய வார்த்தை பலன் கொடுக்கணுமே. ஆனா அந்த தேவனுடைய வார்த்தையை யாரும் முக்கியப்படுத்துறதில்லை. அந்த தேவனுடைய வார்த்தையின் பலன் யாருடைய வாழ்க்கையிலையும் கொடுக்கறதில்லை. அதனால தான் உங்களுடையவைகள் பலன் கொடுக்கறதில்லை. இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்க தேவனுடைய வார்த்தையின் பலன் கொடுத்து பாருங்க, உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, உங்களுடைய வேலை ஆசீர்வாதமானதாக இருக்கும். ஆமென். நான் சொல்றது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்கு தான் இந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம கையில் தேவன் கொடுத்துருக்கிறார். அதுக்கு தான் நம்ம ஆலயத்துக்கு வரும் பொழுதெல்லாம் நம்ம கையில் தேவனுடைய வார்த்தையை தேவன் கொடுத்திருக்கிறாரு. இந்த வார்த்தை தான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் பலன் கொடுக்க செய்யக்கூடியது. இதை படி. உன் பார்வை, உன்னுடைய பேச்சு, உன்னுடைய நடக்கை, உன்னுடைய ஒவ்வொரு காரியமும் இதன்படி நடக்கட்டும். இதன்படி நடக்கும் பொழுது உன்னுடையவைகள் நான் பலன் கொடுக்க மாட்டேன் என்று சொல்ல முடியாது. கண்டிப்பா பலன் கொடுக்கும். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிற உண்மை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய விசுவாசங்கள் தேவனுடைய வார்த்தையின் பக்கமாய் திருப்பப்படட்டும். ஆண்டவர் உங்களுடையவைகளை பலன் கொடுக்க செய்வார். தேவனுடைய வார்த்தை நம் வாழ்வில் பலன் கொடுக்கும் பொழுது உங்களுடையது எப்படி பலன் கொடுக்கும், நம்முடையது எப்படி பலன் கொடுக்கும், அதை நான் உங்களுக்கு முதல்ல சொல்றேன். வாசியுங்களே, ஆதியாகமம் புஸ்தகம் 26வது அதிகாரம் 12வது வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைச்சான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடி அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானா. எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அப்படித்தான். நான் பிரதர் பின்னாடி இருக்கிறவங்க அந்த பிள்ளைகளை மடியில் உட்கார வச்சுட்டு ஆண்டவருடைய வசனத்தை கேளுங்களேன். எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன?
100 மடங்கு பலன் வரணும். நாங்க வச்சிருக்கிற அந்த விவசாயத்தில் 100 மடங்கு பலன் வரணும். நாங்க வச்சிருக்கிற அந்த வியாபாரத்தில் 100 மடங்கு பலன் வர வேண்டும் என்று ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைச்சான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினால் 100 மடங்கு பலன் அடைந்தான். 100 மடங்கு பலன் என்பது என்ன தெரியுமா? 100 மடங்கு பலன் என்பது என்ன தெரியுமா? 100 விதைகளை அவன் விதைச்சிருந்தான்னா 99 விதைகள் தான் வளர்ந்து பலன் கொடுத்தது. ஒரு விதை மக்கி போச்சு, முளைக்கவில்லை அப்படின்னா அது 100 மடங்கு பலன் கிடையாது. 100 விதை விதைச்சு 100 முளைச்சு 100 பலன் கொடுத்துச்சு அப்படின்னா அந்த 100ஐயும் அறுத்து அதை போரடித்து மூட்டைகளாய் கட்டும் பொழுது அதுதான் 100%. ஒன்று கூட மிஸ் ஆகாம, ஒன்று கூட சோட போகாம 100க்கு 100 பலன். அதுதான் 100%. இந்த சதவீதத்தை ஈசாக்கு பெற்றுக்கொண்டார். அந்த தேசத்தில் விதை விதைச்சார். கர்த்தர் அவர் ஆசீர்வதித்தார். 100 மடங்கு பலன் கிடைத்தது. அதாவது நம்முடைய தேவன் வார்த்தையின் பலனை கொடுக்க செய்யும் பொழுது இந்த 100 மடங்கு பலனை கொடுக்கிறார். நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா பலனை மட்டும் எதிர்பார்ப்போம், விதைப்போம். ஆனால் அந்த வார்த்தையின் பலனை நம்ம கொடுக்கறது கிடையாது. ஆனால் இந்த ஈசாக்கு வார்த்தையின் பலனை கொடுத்தார். நம்முடைய ஆண்டவருடைய வல்லமை என்ன தெரியுமா? எங்கே 100 மடங்கு வராதோ, எங்கே நம்ம பெரிய ஆள் ஆக முடியாதோ, எங்கே நம்ம உயர முடியாதோ அங்கேயே பலன் வர வைக்கிறவர் நம்மளை உயர்த்துகிற கர்த்தர். அல்லேலூயா. நீங்க வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமம் 26:2-3. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு போதும். பெலிஸ்திய தேசத்துல பஞ்சம். பெலிஸ்திய தேசத்துல ஆபிரகாம் காலத்தில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் ஈசாக்கினுடைய காலத்திலையும் பஞ்சம் வந்தது. ஒன்றை நல்லா புரிந்து கொள்ளணும். பின்னாடி இருக்கிறவங்க ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறாரு. நம்ம வாழ்க்கையில் எப்பையும் ஒன்று போல போகாது. நம்முடைய பொருளாதார நிலை கொஞ்ச காலம் செழிப்பு இருக்கலாம், கொஞ்ச காலம் பஞ்சம் இருக்கலாம். ஆனால் மறுபடியும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து செழிக்க பண்ணலாம். அதுதான் நம்ம வாழ்க்கையில் ரொட்டேஷனாக நடக்கும். ஆபிரகாம் காலத்திலே ஒரு பஞ்சம் வந்துச்சு, அதுக்கு பிறகு செழிப்பு வந்துச்சு. இப்போ ஈசாக்கின் காலத்தில் ஒரு பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்த உடனே நம்ம நெஞ்சமெல்லாம் என்ன நினைக்கும்? பஞ்சம் வந்த உடனே நம்ம நெஞ்சம் என்ன நினைக்கும்? எங்கேயாவது பிழைக்கலாமா, எங்கே வேலை இருக்குது, எங்கே வருமானம் இருக்குது, எங்கே போனால் பிழைச்சிக்கிறலாம், அப்படி தான் நம்ம நினைப்போம். கொஞ்சம் பசுமையாக இருக்கிற இடங்களை தேடி நம்ம போவோம். அது மாதிரி தான் இந்த பெலிஸ்திய தேசத்தில் குடியிருக்கும் பொழுது பஞ்ச காலத்தில் இங்கே விதைச்சா என்ன கிடைக்க போகுது? நம்ம எகிப்துக்கு போவோம், அங்கே நைல் நதி இருக்கிறது, அங்கே செழிப்பு இருக்கிறது, அங்கே போனால் பிழைச்சிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈசாக்கு நினைக்கிறாரு. நம்ம நினைவுகள்லாம் என்ன நினைவுகள் தெரியுமா? நான் சொல்கிறத கவனிக்கிறியா? நம்ம நினைவுகள்லாம் என்ன நினைவு தெரியுமா? பொழைச்சா போதும். நம்ம நினைவுகள்லாம் என்ன தெரியுமா? பொழைச்சா போதும். ஆனால் தேவனுடைய நினைவுகளெல்லாம் அப்படி அல்ல. நீ பெரிய ஆளாகணும், வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவனாகி மகா பெரியவனாகணும். அதுதான் தேவனுடைய நினைவுகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து, உங்களுடைய நினைவுகளெல்லாம் குறுகிய நினைவுகள். பொழைச்சா போதும்.
ஆனா தேவனுடைய நினைவுகள் எல்லாம் விசாலமான நினைவுகள். ஒன்னு ஆண்டவர் பெரியவனாக்கணுங்கிறது தான் அவருடைய நினைவு. ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான், ஐஸ்வர்யவனானான். நல்ல தலைக்கு மேல கூட கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். வர வர விருத்தி அடைந்து பெரியவனானான். தேவனுடைய நினைவுகள் நீ பெரியவனாகணும். தேவனுடைய நினைவுகள் நீ உயரணும். அதுதான் அவருடைய நினைவுகள். அதனால அவர் என்ன செய்வார்னா, நீ பொழைக்க போகிற இடத்திற்கு உன்னை அனுமதிக்காம அவர் உன்னை ஆசீர்வதிக்கிற இடத்துல உட்கார வைப்பாரு. அந்த பஞ்ச காலத்துல அந்த பெலிஸ்திய தேசத்துல வெதன்னு சொல்றாரு, வார்த்தை என்கிற பலனை கொடுன்னு சொல்றாரு. ஈசாக்கு சூழ்நிலைகளை பார்க்காம வேற எந்த காரியத்துக்கு இடம் கொடுக்காம கர்த்தர் சொல்லிட்டாரு. கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம்னு சொல்லிட்டு இருக்கிற கிணறுகளை தோண்டி விவசாயம் பண்றாரு. அந்த பெலிசிய தேசத்துல தான் கர்த்தர் 100 மடங்கு பலன் கொடுத்தாரு. கர்த்தர் 100 மடங்கு பலன் கொடுத்துட்டாரு. கர்த்தர் சொன்ன இடத்துல நீ காரியத்தை செஞ்சீனா கண்டிப்பா அதுல ஆசீர்வாதம் இருக்கும். உன் கண்ணுல அதை பார்த்திருக்க முடியாது. உன்னுடைய சிந்தனையில இங்கெல்லாம் நம்ம எழும்ப முடியுமா, இங்கெல்லாம் நம்ம உயர முடியுமான்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு தான் அந்த சூழ்நிலைகள் இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்லிட்டார்னா, கர்த்தர் சொல்லிட்டார்னா அதே இடத்துல உன் கூடாரத்தை போடு. கர்த்தர் கொடுப்பாரு 100 மடங்கு. நம்புனேனா தலைக்கு மேல கை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்து. உன்னுடைய நினைவுகள் தேவனுடைய நினைவுகள் அல்ல. தேவனுடைய நினைவுகள் உன்னை குறித்து நீ பெரியவனாகணும், நீ விருத்தி அடையணும், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கணும். ஆவியானவர் பேசுறாருங்க. நல்ல கை தட்டி கொஞ்சம் ஆவியில நிறைஞ்சு நல்ல கை தட்டி பரிசுத்த ஆவியானவர் உலாவுகிறாரு. நீ தேவனுடைய வார்த்தையின் பலனை கொடு. தேவன் சொல்லிட்டார்னா அங்கேயே நெல்லு. விதைக்க சொன்னார்னா வித. ஆண்டவருடைய வார்த்தை உன்னை பெரியவனாக்கும். ஆண்டவருடைய வார்த்தை உன்னை ஐஸ்வர்யவனாக்கும். ஆண்டவருடைய வார்த்தை உன்னை வர வர விருத்தி அடைய வைக்கும். வராத தேசத்துல பலனை வர வைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை. எல்லாரையும் போலதான் விதைச்சான், எல்லாரையும் போலதான் தண்ணி விட்டான். ஆனா அந்த பெலிஸ்திய பிரபுக்களை விட ஈசாக்கனுடைய தோட்டத்தில் 100 மடங்கு பலன் வந்தது. ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல. அவன் விவசாயம் பண்ணும் பொழுதெல்லாம் 100 மடங்கு. கர்த்தர் அவனை பெரிய ஆளாக்கினார். காரணம், எகிப்துக்கு போகணும்னு நினைச்ச அந்த ஈசாக்கிட்ட, நீ எகிப்துக்கு போக வேண்டாம், இங்கேயே குடியிரு, இங்கேயே விதைன்னு சொன்னார். எகிப்தை நம்பல, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினார். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அந்த வார்த்தையின் பலனை கொடுத்தீங்கன்னா ஈசாக்கு மாதிரியே 100 மடங்கு பலன் பெறுவீர்கள். ஈசாக்கு மாதிரி 100 மடங்கு பலன். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படகில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். நான் சொல்றத நல்ல கவனமா கேளுங்க. ஆவியானவர் நம்ம கூட பேசுகிறார். எங்கே ஏமாற்றப்பட்டோமோ,
எங்கே உழைப்பை கொடுத்து பலன் இல்லாம திரும்பி வந்தோமோ அதே இடத்துல நம்மளை நிரம்பி வழிய பண்ணுகிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஏமாற்றமெல்லாம் அது நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரம் அல்ல. உங்க வாழ்க்கையில ஏமாற்றம் வருகிறது அப்படின்னா ஆண்டவர் இயேசு உங்களை ஏற்றத்துக்கு கொண்டு போகிறார் என்பதற்கு அடையாளம் தான் ஏமாற்றம். ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் ஏற்றத்தில், ஆண்டவர் உங்களை உயரத்தில் வைக்கிறதுக்கு தான் இந்த ஏமாற்றத்தை அனுமதிக்கிறாரு. கெனசரேத்து கடற்கரை. என்ன கடற்கரை? கெனசரேத். அந்த கடற்கரையில் அப்போஸ்தலனாகிய பேதுரு, சீமோன் பேதுரு என்று அழைக்கப்படுகிற அப்போஸ்தலனாகிய பேதுரு இரவெல்லாம் வலை வீசி ஒரு மீன் கூட பிடிக்காம ஏமாற்றத்தோடு கரையிலே வலைகளை அலசி கொண்டிருக்கிறார். படகு வெறுமையாய் நின்று கொண்டிருக்கிறது. எம்டி படகு. எப்படி? எம்டி, வெறுமை. கண் விழிப்பு, உழைப்பு, பிரயாசம் எல்லாம் போச்சு, ஆனா ஏமாற்றம். படகு எம்டி. இயேசு கிறிஸ்து அந்த கடற்கரை வழியாய் வருகிறார். அவரை சுற்றிலும் நிறைய மக்கள் பின்பற்றி வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து உயர்ந்தவனை தேடி போக மாட்டார், ஏமாந்து நிற்கிறவனை பார்த்து தான் தேடி வருவார். பேதுருட்ட கேட்குறார், உன் படகை கொடுன்னு கேட்குறார். உடனே அவன் தன் படகுல இடம் கொடுக்குறான். அதை கொஞ்சம் கடலுக்குள்ளே தள்ளி இயேசு கிறிஸ்து அதில் நின்று கொண்டு மக்கள் கேட்குறாங்க. இயேசு கிறிஸ்து அதில் பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணி முடித்தோன்னே ஜனங்கள் போயிட்டாங்க. இப்போ பேதுரும் இயேசுவும் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து தனக்கு இடம் கொடுத்த மக்களை அவர் மறக்கவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். எம்டி படகாக இருந்தாலும் இயேசுவுக்கு கொடுத்தானே என்று சொல்லி ஆண்டவர் உன் படகை ஆழத்தில் கொண்டு போய் தள்ளி கொண்டு போய் வலைய போடுன்னு சொல்கிறார். இந்த பேதுரு சொல்கிறாரு, அங்கே தான் ஆசீர்வாதத்தின் ரகசியம் இருக்கிறது. ஆண்டவரே, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டேன் ஐயா, ஒரு மீன் கூட அகப்படல ஐயா அப்படிங்கிறதோடு அவர் முடிச்சுக்கிறல. அடுத்து தொடங்கினாரு, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வளைய போடுகிறேன். உங்க வார்த்தையை நான் நம்புறேன்ப்பா அப்படி சொல்லிட்டு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வலைய போட்ட மனுஷனுக்கு தான் வலை நிறைய மீன், இழுக்க முடியாத அளவுக்கு மீன். மற்றவங்களெல்லாம் சைகை காட்டி கூப்பிடுறாரு, உதவிக்கு வர்றாங்க. 2 படகுல மீனை நிரப்புறாங்க. ஆனா படகை அமிழ்கிற அளவுக்கு, கடல்ல மூழ்கிற அளவுக்கு என் தேவனாலே அதிசயம் செய்ய முடியும், பலன் கொடுக்க முடியும். அதே படகு, அதே ஆளு, அதே வலை, அதே கடலு, ஆனா மிகுதியான மீன்கள். இது தேவனாலே ஆகும். வார்த்தை என்கிற பலனை நீ கொடுக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை நீ நம்பி இந்த தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும் பொழுது, இந்த தேவனுடைய வார்த்தையை உன் வாழ்க்கையில வெளிப்படுத்தும் பொழுது, கர்த்தர் நீ ஏமாந்த இடத்திலேயே உன்னை ஏற்றத்துல கொண்டு போய் நிறுத்துவாரு. நம்புனா தலைக்கு மேல கை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. இங்க பெரிய காரியம் தேவனுடைய வார்த்தை தான். இந்த தேவனுடைய வார்த்தையை முக்கியப்படுத்து. இந்த தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணு. இந்த தேவனுடைய வார்த்தையை நம்பு. இந்த தேவனுடைய வார்த்தையின்படி செய்ய. உன் வாழ்க்கையில படகு நிறைய மீன், படகு நிறைய மீன், நன்மை, ஆசீர்வாதம். ஆண்டவருடைய வார்த்தை நம் வாழ்க்கையில நம்முடையவைகள் பலன் கொடுப்பதற்கு தான் தெய்வம் நம்ம கையில கொடுக்கிறார் வார்த்தை. ஆனால் இந்த வார்த்தையை நிறைய மக்கள் அற்பமாக பார்க்குறாங்க. பேசக்கூடாது. எப்படி பார்க்குறாங்க? அற்பமாக பார்க்குறாங்க, இழிவாக பார்க்குறாங்க. வீணான வார்த்தை, இதனால் எங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை
அப்படி சொல்லிட்டு கேட்குறது கூட சீரியஸாக கேட்க மாட்டாங்க. அப்படின்னு ஒரு தடவை எந்திரிச்சு போவாங்க. அது கேட்டான்னா கேட்காட்டியானா அதனால் நமக்கு என்ன லாபம்? நம்ம உழைச்சாதான் நமக்கு வருமானம். அதனால தான் உழைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க மக்களே. உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வு, ஒரு விருத்தி இன்னும் காணுமே. எத்தனை வருஷமாக உழைக்கிறீங்க. ஆண்டவர் நினைச்சா உங்களை பெரிய ஆளாக்க முடியுமே. அதுக்கு தான் இந்த தேவனுடைய வார்த்தையை கொடுக்குறார். இந்த தேவனுடைய வார்த்தையை கனமாய் பாருங்க. இந்த தேவனுடைய வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் பலன் கொடுக்க வைங்க. இந்த வாரம் பேசுகிறாரா ஆண்டவர், இந்த வசனத்தின் மூலமாக பேசுகிறாரா, அப்படியே அதை பலன் கொடுக்க வைங்க. ஆனால் நிறைய மக்கள் அதில் பலன் கொடுக்கறது இல்லை. ஆனால் பலன் கொடுக்கணும். பலன் கொடுத்தா தான் மிகுதியான ஆசீர்வாதங்கள். முதல்ல 100 மடங்கு ஆசீர்வாதம் நம்ம போட்டதெல்லாம் வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மிகுதியான பலன். படகு நிரம்பும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், படகு நிரம்பும். வெறுமையெல்லாம் மாறும். வீடு நிரம்பும். ஆசீர்வாதம் பெருகும். நம்புறீங்களா? தேவனாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா. நல்ல திரண்டு கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்திடுவோம். சரி, வார்த்தை வாழ்வில் பலன் கொடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? மனிதர்களுடைய, குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகளுடைய பெரிய பிரச்சனை இது. வசனத்தை கேட்பாங்க, எவ்வளவு நேரம் பேசினாலும் கேட்பாங்க. வசனத்தை கையில் வச்சிருப்பாங்க, வீட்லேயும் வச்சிருப்பாங்க, தேவைப்படுகிற நேரம் படிப்பாங்க. ஆனால் இந்த வசனத்தின்படி அவர்கள் வாழ்வார்கள் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும் பொழுது ஏமாற்றம் தான் மிஞ்சும். நான் யோசிப்பது உண்டு. நான்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு புது புது பிரசங்கமாக பண்ணுவேன். நான் உங்களுக்கு நான் பண்ணாத பிரசங்கமே இல்லாத அளவிற்கு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவர் கொடுக்குற வார்த்தைகளை பேசுவேன். பைபிள் ஸ்டடியில் பேசுவேன். உபவாச ஜெபங்கள், அதிகாலை ஜெபங்களையும் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுவேன். சிறப்பு உபவாச ஜெபங்களையும் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரம்தான் இருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அதனுடைய பலனை இன்னும் பார்க்க முடியாமல் தான் நான் காணப்படுகிறேன். இன்னும் காண முடியவில்லை. இந்த வாரத்தில் நான் பார்ப்பேன் என்று எதிர்பார்த்தால் ஏமாற்றமே. ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தார். மக்கள் வார்த்தையின் பலனை கொடுக்க என்ன செய்ய வேண்டும்? சிறையிருப்பில் இருக்கிற அவர்களுடைய சிந்தை வெளியே வர வேண்டும். சரீரம் சபைக்குள்ளதான் இருக்கிறது. சரீரத்தில் வார்த்தைகளை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய சிந்தனையிலே சிறையிருப்பு இருக்கிறது. அவர்களுடைய சிந்தை சினிமா என்கிற சிறையிருப்பு, சீரியல் என்கிற சிறையிருப்பு, சிநேகம் என்கிற சிறையிருப்பு, சிற்றின்பம் என்கிற சிறையிருப்புக்குள்ள இருக்கிறதே. சிந்தை சிறையிருப்புக்குள்ள இருந்தா என்ன பிரசங்கம் பண்ணாலும், எவ்வளவு பெரிய வல்லமையான ஊழியக்காரர் வந்து பிரசங்கம் பண்ணாலும் ஜனங்க கேட்பாங்க, நல்ல கை தட்டுவாங்க, ரசிப்பாங்க. ஆனா பலன் இருக்காது, பலன் இருக்காது. கர்த்தர் சொல்றாரு, உன் சிந்தை எந்த சிறையிருப்புக்குள்ள மாட்டி இருக்கிறதோ அதுல இருந்து உன் சிந்தையை வெளியே கொண்டு வந்துட்டீன்னா தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள வரும் பொழுது அது கண்டிப்பா பலன் கொடுக்கும்னு கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு நிறைய மக்களுடைய சிந்தை எதில் இருக்கிறது? சிறை. என்ன சிறை? என்ன சிறை? சினிமா. அதாவது சிந்தனை சம்பந்தப்பட்ட சிறைகளிலே இந்த சிந்தை சிக்கி இருக்கிறது. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், சிந்தனை சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல
இப்போ சினிமா எது சம்பந்தப்பட்டது? சிந்தை. எது சம்பந்தப்பட்டது? சிந்தை. அதனால தான் எதை பிரித்தாலும் மக்களை விட்டு சினிமாவை என்ன செய்ய முடியலை? பிரிக்க முடியலை. அது எப்போ தெரியுமா? யாருக்காவது பிறந்த நாள் வந்த உடனே ஸ்டேட்டஸ் பார்த்த உடனே என்ன பாட்டு வருது? என்ன பாட்டு வருது? சினிமா. சினிமா உள்ளத்தில் ஊறி போய் கிடக்குது. சினிமா உள்ளத்தில் எப்படி கிடக்குது? ஊறி போய் கிடக்குது. இப்போ பத்தாக்குறையா கையில் என்ன கொடுக்கப்பட்டுருச்சு? செல். அது எங்களுடைய வெல். நாங்கள் அடிக்கடி அடிப்போம் பெல். அப்படிதானே? இதனுடைய சிறைக்குள்ளே நீங்கள் இருப்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? இதை உங்களால் கீழே வைக்கவே முடியாது. இது உங்களை கீழே வைக்க விடாது. எவ்வளோ முக்கியமான காரியமாக இருந்தாலும் அதை புறக்கணிப்பீங்க. ஆனால் இதில் உங்கள் சிந்தனையை வைப்பீங்க. வைக்கிறீங்களா? வைக்கிறீங்களா? ஒன்றும் தெரியாதவங்க மாதிரி பார்க்குறீங்க. வைக்கிறீங்களா? பக்கத்துவங்க பார்த்து கேளுங்களா? வைக்கிறீங்களா? சீரியலில் வைக்கிறீங்களா? சினிமாவில் வைக்கிறீங்களா? மகளே, நீ என்னைக்கு அந்த சினிமா, சீரியலு, அந்த சிற்றின்பம், இந்த போதை, தண்ணி, மது ரெண்டும் ஒன்று தானோ? கஞ்சா, அடுத்து பீடி, சிகரெட்டு. இன்னொரு சிறை என்ன தெரியுமா? சிநேகம். சிநேகம், நட்பு. அது நீங்கள் உங்களுக்கு வைத்துக் கொள்ளுகிற மிகப்பெரிய ஆப்பு. பாப்பு, உனக்கு நீ வைத்துக் கொள்ளுகிற ஆப்பு. இந்த சிநேகம் சிந்தனை சம்பந்தப்பட்டது. அது கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், அல்லது பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம், அல்லது பாய் ஃப்ரெண்டாக வச்சுக்கிறலாம், அல்லது கேர்ள் ஃப்ரெண்டாக வச்சுக்கிறலாம். ஆனால் இந்த மாதிரி சிநேகம் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னா நீ வேதத்தை படிக்க முடியாது, வேதத்தின் பலனை கொடுக்க முடியாது, வேதத்தை நேசிக்க முடியாது. சாலமோன் ஞானி என்று அழைக்கப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஞானி தன்னுடைய வாழ்க்கையில் சிநேகத்தில் கோட்டை விட்டார். வாசித்து பாருங்களேன். 1 ராஜாக்கள் 11:1-2. 1 ராஜாக்கள் 11:1-2. ராஜாவாகிய சாலமோன். ராஜா எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்களேன். பின்னாடி இருக்கிறவங்க எடுத்து வைத்துக் கொள்ளுங்களேன். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல், பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல், மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகளின் மேலும் ஆசை வைத்தான். ஒரு ஸ்திரீ அல்ல, 2 ஸ்திரீ அல்ல, அநேக ஸ்திரீகள் மேல ஆசை வச்சான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தான். சிநேகம். யாரு கூட சிநேகம்? சிநேகா கூட சிநேகம். அல்லேலூயா. அந்த சிநேகம் எவ்வளோ பெரிய பாதிப்பை கொண்டு வருது பாருங்களேன். 11:10-11 வாசிங்க. 1 ராஜாக்கள் 11:10-11. அவர் கற்பித்ததை கைக்கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளையையும் நீ கைக்கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியால் ராஜ்ய பாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுத்தேன். சிநேகம்
தேவனை விட்டு, தேவனுடைய வார்த்தையை விட்டு சாலமோனை எப்படி வழி விலக பண்ணிற்று? பிரதர், சிநேகம் உங்களை அதிகாரம் பண்ணும். சிநேகம் உங்கள் நேரத்தை திருடும். நீங்கள் நினைக்கிறீங்க இவனோடு நான் நட்பாக இருக்கிறதுனால எனக்கு இவன் உதவி செய்வான், நான் அவனுக்கு உதவி செய்வேன் அப்படி சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உங்களை அறியாமல் அவனுக்கு நீங்கள் அடிமையாயிருவீங்க. அவன் உங்களை அதிகாரம் பண்ணுவான். அவன் நினச்ச நேரம் உங்களை ஃபோன் போட்டு கூப்பிடுவான், உங்களை திட்டுவான், உங்களை குறை பேசுவான், உங்களை அதிகாரம் பண்ணுவான், உங்களுக்கு கொடுத்ததை சொல்லுவான், உங்களை பிளாக்மெயில் பண்ணுவான். நீ பைபிள் படிக்க முடியாது, நீ ஜெபம் பண்ண முடியாது, நீ தேவனுடைய வார்த்தையை கை கொள்ள முடியாது. ஏன்னா அந்த சிநேகம் உன்னை வழி தவற பண்ணும். இதை சிம்சோனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோமே. இதை படிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் பேசுகிறாரு, வாலிபர்களுக்கு கர்த்தர் பேசுகிறாரு. சிம்சோன் தெளிலால் என்னும் ஒரு பெண்ணோடு, பெலிஸ்திய பெண்ணோடு சிநேகமாக இருந்தான். அவனுடைய நிலைமை என்னாச்சு? கண்கள் பிடுங்கப்படுவதற்கு, கை கால்களில் விலங்கு போடப்படுவதற்கு, அபிஷேகத்தை இழந்து போவதற்கு, சிறுமைப்படுத்தப்படுவதற்கு அந்த சிநேகம் காரணமாக இருந்ததே. கர்த்தர் சொல்றாரு, உன் கூட 1ஆம் கிளாஸ்ல இருந்து படிச்சுட்டு வந்தாலும், அல்லது 10ஆம் கிளாஸில் படிச்சுட்டு வந்திருந்தாலும், அல்லது இப்போ படிச்சுக்கிட்டு இருந்தாலும் பேசு, பாரு, ஆனால் சிநேகம் வைக்காத. சிநேகம்னா அதாவது உன்னுடைய இருதயத்தை அவனுக்கு கொடுக்கிறது, அவனுடைய இருதயத்தை உனக்கு கொடுக்கிறது. எப்பொழுதும் அவனோடு நான் இருக்கணும், என்னோடு அவன் இருக்கணும் அப்படின்னு நினைக்க வைக்கிற ஒன்று தான் சிநேகம். இந்த சிநேகத்துக்குள்ள விழுந்தீங்கன்னா நிச்சயமாக விசுவாசத்தை விட்டு வழுவி போவீங்க. கர்த்தருடைய வார்த்தையை இழந்து போன இந்த சாலமோன் ராஜ்ய பாரத்தையும் தன்னுடைய சந்ததியிலிருந்து வேற ஒரு ஆளுக்கு பிடிங்கி கொடுத்துட்டான். ஆவியானவர் சொல்றாரு, அது சிற்றின்பமாக இருந்தாலும், அது சிநேகமாக இருந்தாலும், அது சினிமாவாக இருந்தாலும், அது சீரியலாக இருந்தாலும், நீ அந்த சிறையிலிருந்து வெளியே வா. உன் சிநேகிதன் ஞாயிற்றுக்கிழமை உன்னை அதிகாரம் பண்ணுறானா? என்னடா கோயில்னு போகிற, வா கிரிக்கெட் விளையாட போவோம், வா டிவி பார்க்க போவோம், வா எங்கேயாவது போய் குளிப்போம். அது சத்துரு. உன்னை விழ தள்ளுவதற்கு அவன் கையில் எடுத்திருக்கிற ஆயுதம் சிநேகம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், சிநேகம். நமக்கு யாரு சிநேகிதனா இருக்கக்கூடாது, நமக்கு ஒரே ஒருவர் தான் சிநேகமா இருக்கணும். அவர் யாருங்க? ஜீசஸ்ங்க. இவர் கூட சிநேகமா இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அமோகமா இருக்கும், உங்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். நல்ல தலைக்கு மேல் கூட கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். இவ்வளவுதானே அவங்க கைத்தட்டு. இந்த சிறையிலிருந்து வெளியே வாங்க. சிநேகம் என்கிற சிறையிலிருந்து வெளியே வாங்க. இந்த வாலிப பிள்ளைகளை பாதிக்கிறது, அவங்களுடைய விசுவாசத்தை பாதிக்கிறது அந்த சிநேகம் தான். யாரையுமே சர்ச்சிலையுமே ஃப்ரெண்டு பிடிக்காதீங்க. சர்ச்சிலையுமே கழுத்தில் கையை போட்டுக்கிட்டு அலையாதீங்க. அவங்களும் நம்ம சபை, நம்மளும் அவங்களுடைய சபை, அவ்வளோதான். நில விசாரிக்கணும், பார்க்கும்போது பேசணும், அதோட முடிச்சிடணும். சர்ச்சை விட்டு வெளியே போன உடனே கையை கட்டிக்கிட்டு அப்படியே உருண்டுக்கிட்டு பிறண்டுக்கிட்டு, நீ இல்லைன்னா நான் இல்லைடா அப்படின்னு பேசிக்கிட்டு, தத்துவம் பேசிக்கிட்டு, ஒரு கிட்னி போயிடுச்சு, உன் கிட்னியை கொடுன்னு கேளுங்களேன், காணாமல் போயிடுவான். ஆனால் அவனுக்கு பேர் என்ன பேர்? சிநேகிதன். இயேசுநாதர் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே தன் உருவத்தை இழந்து, அழகை இழந்து, தன் கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி இன்னைக்கு உன்னை பார்த்து, என் மகனே உன் மேலே அன்பாக இருக்கிற உன் இருதயத்தை எனக்கு கொடுன்னு கேட்டால் வாயை பொத்திட்டு அமர்ந்திருக்கிற நீ சிநேகிக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை சிநேகித்தவர். அவருடைய சிநேகத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? அனாதி சிநேகத்தினால உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால உன்னை சேர்த்து கொண்டேன். அந்த அனாதி சிநேகம் எது தெரியுமாங்க? முதல் சிநேகம். உங்களை சிநேகித்தவர் முதல்ல ஜீசஸ் தாங்க. உங்க தாயின் கற்பத்தில் நீங்கள் கருவா இருக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை சிநேகித்தவர். உங்களுக்கு உருவங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே உங்களை சிநேகித்தவர்.
நல்ல தலைக்கு மேல கூட கை தட்டி, ஓ என்னுடைய ஒரே சிநேகிதன் ஜீசஸ் சொல்லுங்களேன் வாய் திறந்து. என்னுடைய சிநேகிதன் யாரு? ஜீசஸ். உன்னுடைய சிநேகிதன் யாரு? சஞ்சயா. இந்த சிநேகிதத்தை இயேசுநாதர் மேல வச்சு பாருங்களேன், நிச்சயமாக அதிசயங்களை காண்பீங்க, அற்புதங்களை காண்பீங்க. ஆமென். அல்ல நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களேன். உனக்கு ரகசிய சிநேகிதன் எவனது இருக்கானா? ஆண்டவர் மேல மட்டும் சிநேகம் வைங்க. சினிமாவை விட்டு வெளியே வாங்க. இன்னைக்கு மக்களை விட்டு பிரிக்க முடியாத ஒன்றாக பிட்டிங்காக இருக்கக்கூடியது எது? சினிமா. அப்படித்தானே? நாங்கள்லாம் சினிமா பார்க்கறது இல்லை பாஸ்டர், சீரியலும் பார்க்கறது இல்லை பாஸ்டர். அப்படி சொல்லுங்க, உங்கள் கையை ஊற்றி காமிங்க பாருங்களேன். இதெல்லாம் சினிமா. ஆவியானவர் சொல்கிறாரு, சினிமா விட்டு வெளியே வா, அதுதான் நீ கடனில் இருக்கிறதுக்கு காரணம். கர்த்தர் சொல்கிறாரு, இன்னைக்கு நீ மனம் திரும்பு, உன் டிவியில் போய் கையை வச்சு பிரதிஷ்டை பண்ணு, ஏசப்பா இது கர்த்தருக்கு பரிசுத்தம்னு சொல்லிட்டு சினிமா சீரியல்களை பார்க்குறத நான் விட்டுறேன்னு சொல்லிட்டு உன் வீட்டில் நாட்டு நடப்பை பார்க்கறதுக்கும் ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கறதுக்கும் மட்டும் உன் டிவியை பயன்படுத்த ஆண்டவர் சொல்கிறார். அநேகம் ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்ப, நீ கடனே வாங்க மாட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. மனம் திரும்ப. கர்த்தர் என்கிட்ட சொன்ன அந்த ரகசியத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். உன் சிந்தனை சிறையில் இருக்கா? சாத்தானுக்கு இறையா இருக்குதா? ஆவியானவர் சொல்கிறார், அதிலிருந்து வெளியே வா. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ரோமர் நிருபம் 12:3. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். கர்த்தர் சொல்றாரு, சரீரத்தை மறுரூபப்படுத்துற நீ, விதவிதமான சோப்புகளை போட்டுட்டு மறுரூபப்படுத்துற நீ, வஸ்திரங்களை விதவிதமான வஸ்திர சுத்திகரிப்ப போட்டு சுத்திகரிக்கிற நீங்கள் முதல்ல உங்க மனசை புதுசாக்குங்க. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், புதுசாக்குங்க. புதுசாக்குறது தான் சிறையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறது. கண்ட குப்பைகளை மனசுக்குள்ள போடாம வசனத்தை மட்டும் படிக்கிறது, கேட்கிறது, தியானிக்கிறது, ஜெபிக்கிறது, ஆராதிக்கிறது, இதுக்கு மட்டும் உங்க சிந்தனைகளை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா அது பழசா இருக்காதுங்க, அது மறுரூபமானதாக இருக்கும். உங்களுடைய மனது புதுசாக இருக்கும். உங்களுடைய மனசு புதுசாக இருக்கும். உங்களுடைய மனசு புதுசா இருக்கும். பிசாசு மனசு குப்பை ஆகணும்னு சொல்லிதான் கண்ட கதை புஸ்தகங்களை படி, கண்ட சினிமாக்களை பாரு, செல்போனில் கண்டது கழுத பாரு, பார்க்கக்கூடாதெல்லாம் பாரு அப்படி சொல்லிட்டு பிசாசு உன் கையில் போனை கொடுத்து உன் சிந்தனையில் நீ அசுத்தமாகுன்னு சொல்லிட்டு உன் சிந்தனை சிறைப்பட்டு கிடக்கட்டும்னு சொல்லி பிசாசு போராடுறான். சின்ன குழந்தைகளை கூட இந்த செல்போன் சிறைப்படுத்துகிறது. நேற்று எங்கள் வீட்டுக்கு ஒரு கணவன், ஒரு மனைவி, அவங்களுடைய ஒரு சிறு குழந்தை வந்தாங்க. அவங்க ஒரு வினோதமான ஒரு ஜெபக்குறிப்பு என்று சொன்னாங்க. பாஸ்டர், என்னுடைய மகள் யூடியூப் பார்க்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. உடனே அவங்களே சொன்னாங்க, நான் இப்படி ஜெபம் பண்ணுறேன் ஏசப்பா, என்னுடைய மகள் இந்த யூடியூப் பார்க்கக்கூடாதுன்னு நான் ஜெபிக்கிறேன், கிருபை தாங்கன்னு
அவங்க ஜெபம் பண்ணோடனே அந்த பாப்பா ஜெபம் பண்ணுதான், எஸ்ஸப்பா நான் யூடியூப் பார்க்கணும், எனக்கு கிருபை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுதான். யூடியூப்பில் சுட்டி இந்த சிறு பிள்ளைகளுடைய சம்மந்தப்பட்டதுகளை பார்க்குது. ஆனாலும் அதனுடைய அடிமைத்தனங்களை பாருங்களேன். சிறை, அதான் சிந்தனையை சிறைப்படுத்தக்கூடிய காரியங்கள் தான் பிசாசினுடைய காரியங்கள். அதை வைக்கணும்னு உங்களால் தோணவே செய்யாது. அதை விட்டு எந்திரிச்சு போகணும்னு உங்களால் நினைக்கவே முடியாது. அது ஒரு அடிமைத்தனம், அது ஒரு சிறையிருப்பு, சிந்தையின் சிறையிருப்பு. பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறாரு, உங்க சிந்தனையின் சிறையிருப்பிலிருந்து வெளியே வாங்க. பக்கத்துல உள்ள பார்த்து சொல்லுங்க, உங்க சிந்தனையின் சிறையிருப்பிலிருந்து வெளியே வாங்க. இல்லைன்னா நீங்க சர்ச்சுக்கு வருவீங்க, விசுவாசியா இருப்பீங்க, கையில பைபிள் வச்சிருப்பீங்க, பிரசங்கமெல்லாம் கேட்பீங்க, ஆ ஊ அப்படிம்பீங்க, பிரசங்கம் கேட்கும் பொழுதெல்லாம் ஆ ஊ அப்படிம்பீங்க. ஆனால் கதை ஒன்றும் நடக்காது. நீ கடன் வாங்கிக்கிட்டே தான் இருப்ப. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க மாட்டேன். ஆ ஊ, அது ஒரு புதுசாக ஒரு பிரசங்கர் வந்துட்டார், சோத்திர கூட்டத்துக்கு வந்துட்டாருன்னா ஆ ஊ உற்சாகம் வரும். வாழ்க்கை மாறலைன்னா ஆசீர்வாதம் வராது. பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், வார்த்தையின் பலனை கொடுங்க, ஆண்டவர் உங்களுடையவைகளை பலன் கொடுக்க வைப்பாரு. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப, ஆனா நீயோ கடன் வாங்க மாட்ட. நீ யாரிடத்திலும் போய் கடனுக்காக நிக்க மாட்ட. உன்னிடத்துல அநேகர் கேட்பாங்க, நீ இறங்கி கடன் கொடுப்ப. நம்புறீங்களா? நான் சொல்றதை எத்தனை பேர் நம்புறீங்க? சிந்தனையின் சிறையிருப்பிலிருந்து வெளியே வாங்க. வாலிபர்களே, அந்த சினிமா என்கிற அந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே வாங்க. அந்த கிரிக்கெட் என்கிற அந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே வாங்க. அந்த சிநேகம் என்கிற அந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே வாங்க. அந்த சிற்றின்பம் அதிலிருந்து வெளியே வாங்க. நீ வெளியே வந்துட்டீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுவேன், வார்த்தையின் பலன் கொடுப்பேன். ஈசாக்கு மாதிரி ஒரு நாள் பெரிய ஆளாக இருப்பேன், ஐஸ்வர்யவனாக இருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? நல்லா இருப்பீங்க. வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும். பக்கத்து சொல்லுங்களேன், வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும். விதைகள் வயல்வெளியில் விதைக்கப்பட்ட உடனே அந்த தோட்டத்தை வளமாக்குறது மாதிரி, அழகாக்குறது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வசனம் முளைக்க, வளர, பலன் கொடுக்க உங்கள் வாழ்க்கையே வசந்தமாக வளமாக மாறிடும். வெறுமை மாறிடும், வறுமை மாறிடும். குறிப்பாக கர்த்தர் சொல்றாரு, கடனுக்கும் உனக்கு சம்பந்தமே இருக்காது. வார்த்தையின் பலன் உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொன்றுக்கும் பலன் கொடுக்க கிருபை கொடுக்கும்.